சின்ன வயசுல நான் பயந்தேன் வேட்டு போட. இப்ப நான் ஊருக்கு போறேன் ஓட்டு போட. வணக்கம் நண்பா. முதல்ல எல்லாருக்கும் சாரி. ஏன்னா எலக்ஷனே முடிஞ்சதுக்கப்புறம் எலக்ஷனுக்கு ஓட்டு போட ஊருக்கு போற வீடியோ அப்லோட் பண்றதுக்கு, என்ன பண்றது சொந்த ஊருக்கு போனேன்னா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால வந்து ஒரு வீடியோ போட முடியல. ஆனா இது வந்து நேத்து சாயங்காலமே வீடியோ அப்லோட் பண்றதா நெனச்சேன். ஆனா நேரம் இல்லாத காரணத்தினால அப்லோட் பண்ண முடியல. சரி ஓட்டு போடுறது எப்படி நம்ம ஜனநாயக கடமையோ, அதே மாரி வீடியோ போடுறது ஒரு யூடியூபரோட கடமையாச்சு. லேட்டானாலும் பரவால்ல போடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் கோச்சுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. என்னன்னா, ஓட்டு போடுறதுக்காக இங்க நான் வேலை பார்க்குற இடத்துலருந்து 150 கிலோமீட்டர் தாண்டி இருக்க என் சொந்த ஊருக்கு போப்போறேன். அதுதான் முழு காணொளியா எடுத்திருக்கேன். நேரம் இருந்தா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல நம்மளுடைய முதலாளிக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு லீவ் குடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகத்திலே இருந்தேன். நம்ம வேலை செஞ்சே 15 நாள் தான் ஆச்சு அது ஒரு விஷயம். அதனால வந்து லீவ் குடுக்க மாட்டாங்கன்னே நெனச்சேன். கடைசியில சரி கேட்டு பார்ப்போமே தர்றாங்களா தரலையான்ட்டு பார்ப்போம்னு நெனச்சேன். அதே மாரி கேட்டேன் தந்துட்டாங்க. அதனால வந்து இப்ப தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். போயிட்டு ஒரு குளியல போட்டு ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. ஊருக்கு போறேன்னோனே அப்படியே மனசுலாம் துள்ளி குதிச்சு பழைய துணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு கிளம்பிட்டேன். அது சரி கையில என்னடா கலர் கலரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்ட சுத்தம் பண்றது. நாட்ட சுத்தம் பண்ண ஓட்டு எப்படியோ அந்த மாரி வீட்ட சுத்தம் பண்றதுக்கு இத வாங்கியிருந்தேன். அத இப்ப வீட்டுக்கு கொண்டுட்டு போவோம். ஊருக்கு போறத நெனச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு ஓட்ட வந்து போட போறோம். அப்படியே நம்ம நண்பர் வந்து வண்டியில கூட்டிட்டு வந்து, "வா ப்ரோ உன்னைய வேணா நான் விடுறேன்" அப்படின்ட்டாப்புல. அவருக்கு வந்து ஓட்டர் ஐடி இல்ல. அதனால அவர் வரல. அப்படியே பஸ் ஏறியாச்சு. நம்மளும் வந்து ஒரு பயத்தோட தான் இருந்தோம். ஏன்னா இங்க வந்து பஸ்ஸெல்லாம் கிடைக்குமா என்னன்ட்டு ஒரு தயக்கத்தோட தான் இருந்தோம். நல்ல வேளை திண்டுக்கல்ன்றனால ஈஸியா வந்துட்டோம். சென்னையில இருந்தெல்லாம் வந்திருந்தோம்னா, நாக்கு தள்ளிருக்கும்னு நெனைக்கிறேன். பஸ்ஸே கிடைக்காது. சாதாரண நாள்லயே சென்னையிலலாம் பஸ் கிடைக்காது. இந்த மாரி முக்கியமான நாள்லாம் ரொம்பவே கஷ்டம். அப்படியே டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஊர சைடு கிளம்பியாச்சு. நீங்களும் என்னைய மாரி வெளியூர்ல இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த ஓட்டு போடுறதுக்குனாவது வந்துருங்க. ஏன்னா வந்து ஓட்டர் ஐடிய வாங்கி ரூம்லயே வச்சுக்கிட்டா மட்டும் அது வந்து பத்தாது. அந்த ஓட்டர் ஐடிய வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர்ற அந்த தேர்தல்னாவது யூஸ் பண்ணணும். அவ்வளோ சொல்றேன். நானே இப்ப தான் யூஸ் பண்ண போறேன். அது ஒரு விஷயம். ஏன்னா இதுதான் என்னுடைய முதல் ஓட்டுன்னு நெனைக்கிறேன். அப்படியே கவர்மெண்ட் பஸ்னாலும் பார்க்க வந்து பிரைவேட் பஸ் மாரி லைட் செட்டிங்லாம் பயங்கரமா போட்டிருந்தாங்க. சரி இதான்டா தூங்குறதுக்கு சரியான சான்ஸ் அப்படின்னு நானும் தூங்க ஆரம்பிச்சுட்டேன். சரி இந்த 1 1/2 மணி நேரம் எப்புட்றா போறது? ஏதாவது பாட்டு கேட்டுட்டு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நெனச்சேன். ரூம்ல நம்ம நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்பீக்கர் வச்சிருந்தான். அத வந்து அவன்ட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து ஆன் பண்ணா பார்த்தீங்கன்னா, அதுலயும் நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகி போச்சு. சரி ரைட்டு இன்னைக்கு தூங்குன மாரி தான்ட்டு பார்த்தா லைட்ட போட்டாங்க. பக்கத்துல ஏதோ எழுதிருந்துச்சு. என்னன்னா திருக்குறள். இது வந்து எல்லா பேருந்துலயும் இருக்கும். உண்மையாலுமே இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா உலக பொதுமறையான திருக்குறள வந்து எல்லா பேருந்துலயும் வச்சிருக்கிறது நல்லது. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அறிவு உள்ளவங்க கண்ட இடத்துலயும் கண்டதையும் பேச மாட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னமோ நம்மளுக்கே சொன்ன மாரி தான் இருக்குது. அப்படியே வந்து தூங்கலான்னு பார்த்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. மண்டை ஃபுல்லா ஒரே யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. எந்த கட்சிக்குடா ஓட்டு போடலான்ட்டு. கடந்த 1 வாரமா Instagramல எனக்கும் என் நண்பனுக்குலாம் சண்டையே வரும். அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்ச ரீல்ஸ் அவன் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தேனே கண்டக்டர் காதாம்பட்டையிலே விட்டு இறங்கடா நீ யோசிச்சதெல்லாம் போதும் இடம் வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. பார்த்தா திருச்சி பஸ் ஸ்டாண்டே அப்படியே பரபரப்பா இருக்குது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. நமக்கு ஒரே குழப்பம் ஆயிருச்சு, அதிர்ச்சி ஆயிருச்சு. என்னடா இவ்வளோ கூட்டத்தில நமக்கு இப்போ எப்புட்றா நம்ம ஊருக்கு போறதுக்கு பஸ் கிடைக்குமாடான்ட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல சும்மா நாளிலேயே பஸ் கிடைக்காது. இவ்வளோ கூட்டமா இருந்தா நம்மளலாம் கண்டிப்பா ஏத்த மாட்டாங்கன்னு தான் நெனச்சேன். அப்புறம் கடைசியில நம்ம ஊர் லோக்கல் வண்டியே நின்னுச்சு. லோக்கல் வண்டினால அது வந்து மெயினான ஸ்டாப்ல தான் நிக்கும்னாங்க. நம்ம ஊரோ டோல்கேட்டா அதனால வந்து எப்போதும் எல்லா பஸ்ஸும் நிக்கும். அதுலயும் ஒரு சில பஸ் நிக்காது. கூட்டம் வேற ஒண்ணும் பண்ண முடியல. சீட்டே கிடைக்கல உட்கார்றதுக்கு. சரி டயர்ல உட்காந்துட்டாவது போயிருவோம்டா. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கடமை தான் ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது. இந்த மாரி பல சிக்கல்கள் வரும். ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் செய்றப்ப, அந்த சிக்கல்லாம் எதுவும் பொருட்படுத்தாம நேரா பஸ் ஏறி வந்துருங்க. நானும் கடைசியில சொந்த மண்ல வந்து கால் வச்சுட்டேன். நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டாலே அது ஒரு தனி வைப்ரேஷன் கிடைக்குதுங்க நம்ம உடம்புக்கு. உண்மையாலுமே வந்து நம்ம சொந்த ஊர் எப்போதுமே நமக்கு சொர்க்கம் தான். அதுவும் இந்த முக்கியமான நேரத்தில சொந்த ஊர்ல இருக்கிறது ரொம்ப குடுத்து வச்சதுன்னே சொல்லணும். ஒரு வழியா சாதிச்சு ஊருக்கு வந்துட்டேன்டா மாறா அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் டவுட்டா இருந்துச்சு. நம்ம எப்படியும் எலக்ஷனுக்குலாம் போ முடியாது, லீவ் குடுக்க மாட்டாங்கன்ட்டு. அந்த டவுட்லாம் போய் லீவ் குடுத்துட்டாங்க. நானும் வந்துட்டேன். வந்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம வர்றது இந்த பேக்கரி தான். நம்ம நண்பன் தான் நம்மள பிக்கப் பண்ண வந்துட்டான். இவன் தான் நம்ம உள்ளூர் தோஸ்துன்னே சொல்லணும். இவன் வந்து எப்படின்னா, நம்ம பால்வாடியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட ஒண்ணா இருக்கவன். இவன பத்தி ஒரு நாள் தனியாவே காணொளி போடுறேன். இவ்வளோ பாராட்டி பேசுறியா நண்பா? இரு நண்பா உனக்காக பூஸ்ட் போடுறேன் அப்படின்னா, உன் கையால புளி தண்ணிய கரைச்சு குடிச்சா கூட நான் வந்து எந்த ஒரு சலிப்பும் இல்லாம குடிப்பேன் நண்பா அப்படின்னா, ஆளு பார்த்தோன்னா அருணாளோட அக்கா பையன் மாரி மாறிட்டாங்க. நல்லா உடம்பு வச்சு போச்சு. ஆனா வேலைக்கு தான் போமாட்றான். நம்மளும் இவன மாரி தான் ஆகணும். அப்படியே வந்து டீய வச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அரசியல் பிரச்சாரத்த இங்கேருந்தே நானும் அவனும். எப்படின்னா, அவன் நமக்கு எதிர்க்கட்சி மாரி, நம்ம ஒரு கட்சி, அவன் ஒரு கட்சி அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படியே அவன்ட்ட பல மணி நேரம் புலம்பிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்ல வந்தா எல்லாம் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எந்திரிக்கவும் காணோம். அதுக்கப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நானும் தூங்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். சரி எப்ப தான்டா ஓட்டு போட போவ அப்படின்னு நினைக்காதீங்க. காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு பக்காவா ரெடியாகி போயிரலாம்.
நான் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து எந்த கட்சிக்கு போடுறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லாதீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட்டு தூக்கத்த போடுவோம். தூங்கி எந்திரிச்சு பார்த்தோன்னா, இன்ப அதிர்ச்சி. என்னடான்னா, நம்ம வந்த ஒரு பாசத்துல நம்ம நைனாவும், எங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, கோழி அடிச்சிருந்தாங்க நமக்காக. சரி நீங்க இதெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டு இருங்க. நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒரு சின்ன வேலையா அப்படின்ட்டு, மாட்டெல்லாம் கொண்டு போய் வயல்ல கட்டிட்டு, அப்படியே வாய்க்கால்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஏன்னா, சொந்த ஊருக்கு வந்தாலே நிம்மதி தான். அதுலயும் இந்த வாய்க்காலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது உண்மையிலுமே ஒரு தனி மன அமைதிய குடுக்கும்னு சொல்லணும். நான் பாட்டுல இப்படி உளறிக்கிட்டே இருப்பேன் அந்த வீடியோ ஃபுல்லா. அப்படியே வந்தோனே மாட்டுகளுக்கு வைக்க தீனியெல்லாம் போட்டாச்சு. இந்த மாடுகள் நிலைமைய தான் பார்க்கையில ரொம்ப பாவமா தான் இருக்குது. ஏன்னா மேய்ச்சலே இல்ல. புலம்புனதெல்லாம் போதுன்ட்டு அப்படியே குளிச்சு கிழிச்சிட்டு பக்காவா ரெடி ஆயிட்டேன். இதான் இன்னைக்கு நம்மளோட ட்ரெஸ் கோடு. என்னன்னா பச்சை கலர் வேஷ்டியும், நம்ம சென்னை அம்மா உணவகத்துல குடுத்த அண்ணனோட சட்டையும். இந்த இந்த ட்ரெஸ் கோட வச்செல்லாம் ஒரு சில பேர் கட்சி பேர் சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு விவசாயத்துக்கு அடையாளமா பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருக்கேன் அவ்வளோதான். அப்படியே நம்ம நண்பனை கூட்டிட்டு ஓட்டு போட கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடியே எடுக்காம போயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஓட்டர் ஐடிலாம் எடுத்துட்டு நம்ம ஊர்ல இருக்க பூத்துக்கு போனா, அங்க அதுக்கு மேல ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா, இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12 மணி. வெயில் பார்த்தீங்கன்னா, உச்சி வெயிலும் மண்டைய கொளுத்துது. இந்த வெயில்ல யார்றா ஓட்டு போட வரப்போறான்னு பார்த்தா, அவ்வளோ க்ரௌட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான்லாம் 1 1/2 மணி நேரத்துக்கு மேல லைன்லயே நிக்கிறேன். அந்த லைனு நவுருவேனாங்குது. இந்த ரேஷன் கடையில கூட இப்பலாம் இந்த மாரிலாம் கியூ இருக்க மாட்டேங்குது. இங்க பயங்கர கியூ ஆயிடுச்சு. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா ஓட்ட போட்டாச்சு. ஓட்டு போடுறதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்லிப்பு வேணுன்ட்டாங்க. என்ட்ட அந்த ஸ்லிப் இல்ல. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்கள்ட்டலாம் கேட்டு ஸ்லிப்பும் வாங்கிட்டேன். அப்படியே ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வந்துட்டேன். இதில என்ன ஒண்ணுன்னா, இன்னும் சாப்பிடவே இல்ல. காலையில எங்க அம்மா சாப்பிட்டு போடா உனக்காக கோழி எடுத்துட்டு வந்துச்சு. ஜனநாயக கடமை தான் முக்கியம் அப்படின்ட்டு பசியோட போனேன். அங்க போனா இவ்வளோ மணி நேரம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சரி இனிமேட்டுக்கு என்ன பண்ணுறது, போய் சாப்பிட வேண்டியதான்ட்டு நல்லா முனி இலைய போட்டு சோத்தை விட கறியை நிறையா அள்ளி வச்சேன். அப்போ பயிரெல்லாம் வேறு அவிச்சிருந்தாங்க. அதெல்லாம் மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு பயலுகள்லாம் வந்தாங்க. அப்படியே நம்ம நண்பர்களோட போயிட்டு கேணியில் குட்டி குளியலை போட்டாச்சு. உண்மையிலுமே இந்த சுல்லுன்னு வெயிலுக்கு சில்லுன்னு குளியல் போடுறது பயங்கரமாக இருந்துச்சு. அதை விட இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, குளிச்ச கையோட அப்படியே நம்ம நண்பர்களை கூட்டிக்கிட்டு நொங்கு வெட்ட போயிட்டோம். அங்கே போனால் பயங்கரமான அலர்ப்பறங்க. இந்த சொந்த ஊர் நண்பர்கள் கொடுக்குற சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் உண்மையிலுமே. அது மொத்தம் ஓட்டு போடுறேன்னு வந்துவிட்டு இன்னைக்கு நாளை உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினேன். நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு குளியல், அடுத்து நொங்கு. இந்த வருஷத்தோட முதல் நொங்குன்னே சொல்லணும். இப்போல்லாம் நொங்கு கிடைக்கிறது அதிசயமாச்சு. என்னதான் ரோட்டோரத்தில் கடைகளில் விற்றாலும் நம்ம நண்பர்கள் கூட வெட்டி திங்கிறதே ஒரு சுகம். அப்படியே எல்லாத்தையும் அந்த நாளை முடிச்சுட்டு ஊரை சைடு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ நைட்டே அப்லோட் பண்ணிடணும். நைட்டு சிஎஸ்கேவுக்கும் எம்ஐக்கும் வேறு மேட்ச்லாம் விட்ருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ திரும்ப திண்டுக்கல் வந்துட்டு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த வருஷத்தோட ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தான் அதிகப்படியான வாக்குகள் மக்கள் வந்து போட்டிருக்காங்க ஆர்வத்தோட அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நியூஸ்லலாம். உண்மையிலுமே இதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து மக்களுக்கு அந்த வாக்கு மேலே உள்ள முக்கியத்துவம் தெரிஞ்சு எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்து போட்டுருக்காங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோயே நம்மளுடைய தலை அஜித்தே பார்த்திங்கன்னா பெல்ஜியம்லேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து போட்டிருக்காரு. நம்மளாம் இங்கே இருந்துட்டு இங்கே வராமல் இருந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்காது. நல்ல வேளை நம்ம முதல் நாள் லீவு கொடுத்து நல்லபடியாக வந்து ஓட்டும் போட்டாச்சு. நீங்களும் வந்து தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க. வருஷம் வருஷம் எந்த எலெக்ஷன்னாலும் பரவாயில்ல, ஓட்டு போட்டுருங்க. நல்லா சிந்திச்சு வாக்களிங்க. ஆனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம வேலைக்கு போனால் நம்மளுக்கு சாப்பாடு அது ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த 5 வருஷம் நம்மளை ஒரு நல்லாட்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். எந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைவர்னா, அந்த அங்கே நிற்கிறார பார்த்தீங்களா அவர் மாதிரி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர். இன்னும் இல்லை, இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் இவரை மாதிரி ஒரு தலைவர் வருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். உண்மையிலுமே இந்த மாதிரி இவரையும் தோற்கடித்தது நம்ம மக்கள் தான். அதை நினைக்கிறது தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சிந்திச்சே வாக்களிங்க மக்களே. ஏன்னா வந்து 5 வருஷம் நம்மளுடைய வாழ்க்கையே அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் ஏதோ சொல்கிறேன்னு தோணுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் நம்மளுடைய அந்த ஒரு நாள் பயணம் தேர்தலுக்காக. உண்மையிலுமே வந்து மனசு நிறைவாக இருக்குன்னே சொல்லணும். ஏன்னா வந்து நமக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அருமையாக போணுச்சு. காலையில் வந்து மனசுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா அம்மா கையால் வயிறார கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அது முடிஞ்ச கையோட நண்பர்களோட போய் கேணியில் குளிச்சுட்டு நொங்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டில் அலப்பறை பண்ணிட்டு விடிய காலைல பஸ் ஏறி வந்தாச்சு. ஒரு மாதிரி சொந்த ஊர் விட்டுட்டு வர்றது வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு நாள் தான் லீவ் கொடுத்தாங்க. அதனால் திரும்ப ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. நீங்களும் வந்து தயவு செஞ்சு எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்மளுடைய ஜனநாயக கடமை அது. வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, அதனால் நான் ஓட்டு போல அப்படின்லாம் இல்லாமல் நம்மளுடைய 5 வருஷத்துக்கு ஒருக்க வர்ற ஜனநாயக கடமையை பூர்த்தி செய்வோம். சரி வரட்டா நண்பா, வீடியோ முடிஞ்சுச்சு.